இன்னைக்கு நம்ம ரீபான் ரூக்கியோட ஃபினாலே எபிசோட தான் பார்க்க போறோம். சோ ஃபினாலே எபிசோட்ல என்ன நடக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ போன எபிசோட்ல என்ன ஆச்சு ஞாபகம் இருக்குல்ல. சோ நம்ம ஊஜினை அந்த சேர்மன்னா கடத்திட்டு போய் பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான். அதே நேரத்துல நம்ம ஊஜினுக்காக சின்னவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அங்க வந்தது நம்ம சேர்மன். சோ அதோட எபிசோட என் பண்ணும். இனிமே என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்ப சேர்மனை பார்த்ததும் ஷாக் ஆக அப்ப கரண்ட் கட் ஆகுது. கொஞ்ச நேரத்திலே கரண்ட் திரும்ப வந்துடுது. ஆனா அங்க அவ முன்னாடி நம்ம சேர்மன் இல்ல, நம்ம ஊஜின் தான் இருக்கான். ஊஜின் நீயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்னோட அப்பா தானே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, ஒருவேளை நான் போதையில இருக்கனா? ஆனா கண்டிப்பா நான் அப்பாவை பார்த்தேனே. மேடம் நீங்க எதுக்கே நான் அப்பான்னு கூப்பிடுறீங்க? சரி அதை விடு, நீ எப்படி இருக்க? அந்த சேர்மனா உன்னை ஏதாவது பண்ணானா? அவ என்ன கொல்ல பார்த்தான். ஆனா என்ன மட்டும் இல்ல, உங்களையும் கொல்ல பாப்பான்னு எனக்கு தோணுது. அவரோட உண்மையான டார்கெட்டே நீங்க தான். இது தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் இப்ப மாட்டிக்கிட்டாரு, அதனால என்ன வேணாலும் பண்ணுவான். நான் இப்ப அவரை பத்தி பேசல, என்ன பத்தி பேசுறேன், அதாவது என்னோட டார்கெட்டை பத்தி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊஜின் சொல்ல, நம்ம சின்னவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ என்ன பேசுற? அப்பனா இந்த வீடியோவை நீ தான் எனக்கு அனுப்புனியா? டாகா எனர்ஜி உன் கைக்கு வந்தது, உன் அண்ணிய மாட்டி விட்டதுன்னு எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். சேர்மன் நாவோட கள்ள பணத்தை கூட நான் தான் உனக்கு வர வச்சேன். அதோட அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல மாட்டி விட்டதும் நான் தான். இருந்தாலும் சிஎஸ்ஐ காப்பாத்திட்டோம். அப்புறம் உன் அப்பாவை கொண்டு இந்த ஆளையும் நீ கண்டுபிடிச்சிட்ட. சோ உன்னோட பழிவாங்கிற அந்த வெளி அடங்கிருச்சுல. அதனால இப்ப நான் எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாங்க் செக் இருக்குல்ல, அது அவளோட டேபிள்ல வைக்கிறான். அந்த செக்ல சிஎஸ் கம்பெனி வேணும்னு எழுதிருக்கு. என்ன உனக்கு என்னோட கம்பெனி வேணுமா? என்ன என்கிட்ட விளையாடுறியா? என் கரியரையே காலி பண்ண உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இனிமேதான் என்னோட கேம் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து கிளம்ப. அப்போ ஒரு குரல் கேக்குது, என் பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்க, எப்படி ஃபீல் பண்ற? பார்த்தா நம்ம சேர்மன் அவன் கூட தான் இருக்காரு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், ஆனா எப்படியோ நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்போனை காட்டுறான். அதாவது ஹெட்போன் வழியா நம்ம சேர்மன் சொல்ல நம்ம ஹீரோ பேசியிருக்கான். கட் பண்ணா அப்படி என்னதான் ஆச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை அடிக்க போகும்போது, அதாவது அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம ஹீரோட மண்டையில அடிச்ச உடனே அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம சேர்மன் உடம்புக்குள்ள ரியல் சேர்மன் வந்துடுறாரு. அதே நேரத்துல நம்ம ஊஜின் உடம்புக்குள்ள ரியல் ஊஜினும் போயிடுறான். அதாவது மறுபடியும் அவங்களோட ஒரிஜினல் பாடிக்கு அவங்களோட சோல் வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுது. அவங்களோட சோல் வந்து டிரான்ஸ்பர் ஆன உடனே நம்ம சேர்மன் கோமாவை விட்டு வெளியே வர, உடனே ஊஜின் நான் எங்க இருக்க? உயிரோட தான் இருக்கா? உடனே டாக்டர் மின் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்ல, உடனே சேர்மன் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தணும்னு அங்க இருந்து ஓட, ஆனா டாக்டர் வந்து தடுக்க பாக்குறாரு. ஆனா சேர்மன் கேட்கற மாதிரியே இல்ல. நம்ம தலைவனை காப்பாத்துறதுக்கு அவரோட கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப, உடனே ஒரு டைரக்டர் கால் பண்ண, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். சேர்மன் நிஜமா நீங்க தானா? நீங்க பழையபடி மாறிட்டீங்களா? அப்படின்னா ஹூஜின் அவனுக்கு என்னாச்சு? அவன் உயிரோட தானே இருக்கான். இப்ப இதே நேரத்துல கேசிக்கும் பெரியவனுக்கும் ஹூஜின் ஆபத்துல இருக்கிற விஷயம் தெரிய வருது. உடனே ஹூஜினை தேடி அவங்க கிளம்புறாங்க. அப்ப அவங்க கிளம்பும் போது நம்ம பெரியவனுக்கு அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. உடனே கேசிய போக சொல்லிட்டு அவ அவனோட ஒய்ஃப் கிட்ட பேச, இதே நேரத்துல நம்ம ஹீரோவை அவங்க ஒரு போட்ல வச்சு கடல்ல தூக்கி போட பாக்குறாங்க. அப்பதான் ஒரிஜினல் ஹீரோட சோல் வந்து அவனோட உடம்புக்குள்ள வருது. உடனே அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டு அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க, ஆனா அவனுங்க விடுற மாதிரியே தெரியல. ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வர, ஆனா அதே நேரத்துல போலீஸ் வந்து அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அந்த போலீஸ அங்க வர வச்சதே நம்ம கேசி தான். ஆனா அங்க நம்ம ஹீரோ இல்ல. பூஜின் இங்க தானே இருக்கிற மாதிரி காட்டுச்சு. ஆனா எங்க அவன்? நீ அவனை பத்தி கவலைப்படாத, அவன் இப்ப சேஃபா தான் இருக்கான். எங்க இருக்கான்? ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம தலைவனை அவங்க துரத்திட்டு வரும்போது நம்ம சேர்மன் இருக்காருல, அவர் வந்து நம்ம தலைவனை காப்பாத்தி கூப்பிட்டு போயிருப்பாரு. இந்த நிலைமையில எங்க போறீங்க? நீ எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த? என்னோட உயிரை காப்பாத்திக்க நான் எவ்வளவு போராடுறேன்னு தெரியுமா? ஆனா இது வரைக்கும் என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை. என்ன மன்னிச்சிரு, எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு. எல்லாமே என்னோட தப்பு தான். ஆமா உங்க தப்பு தான். உங்க பசங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் உங்க உடம்புல இருக்கும் போது அவங்க என்ன எத்தனை தடவை கொல்ல பார்த்தாங்க தெரியுமா? என் முன்னாடி பெரிய இவரு மாதிரி சீன் போட்டீங்களே, ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லாத ஆளு. என்ன சொல்ற? அப்படின்னா நீ கோமால இருந்தப்ப உனக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கா? ஆமா எல்லாமே ஞாபகம் இருக்கு. உங்க பசங்க தான் என் மேல கார் ஏத்தி கொல்ல பார்த்தாங்கன்னு ஞாபகம் இருக்கு. அவங்களை விடக்கூடாது, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊஜின் சொல்ல, சேர்மனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. நான் உங்களை நம்பலாமா? என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க பசங்கள்ல போன தடவை பண்ண மாதிரி இந்த தடவை பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த தடவை நான் பண்ண மாட்டேன். சின்னவளை தடுக்க நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். சோ எல்லாத்தையுமே நம்ம சேர்மன் நினைச்சு பாக்குறாரு. இங்க கேமரா இருக்கும்ல, நீங்க வந்தது அவளுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அத பத்தி நீ கவலைப்படாது, அத என் ஃப்ரெண்டு பாத்துப்பா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஹேய் நீ இன்னும் மாறவே இல்ல. முதல் தடவை நம்ம பார்த்தப்ப எப்படி என்கிட்ட பேசுனியோ அப்படியே தான் பேசுற. நான் என் பசங்களை சரியா வளர்க்கல, பெத்தா பணையும் கூட பாக்குறாங்க. என்ன சொல்றது, எல்லா பசங்களும் அப்படி இல்லையே. உங்க கடைக்குட்டி கேசி இருக்கால, அவ ரொம்ப நல்லவள, உனக்கு எப்படி அவ்வளவு தெரியும்? இதே நேரத்துல நம்ம சின்னவ இருக்கால, அவ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறா. ஆனா அதுல சேர்மன் வந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. உடனே கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணி சிசிடிவில ஏதாவது ப்ராப்ளமானு கேட்க, அவங்களும் ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்னால இன்னைக்கு கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுறாங்க. இதே நேரத்துல நம்ம சேர்மன் இருக்காருல, அவரு வந்து
போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது நம்ம ஊஜனை கொல்ல பார்த்ததுக்காக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. நீங்க என்னதான் என்ன அரெஸ்ட் பண்ணாலும் நான் என்னோட செல்வாக்கை யூஸ் பண்ணி வெளியே வரதான் போறேன். எதுக்கு நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்மன் நான் வந்து ரொம்ப திமிரா பேச, அப்ப நம்ம பெரியவன் இருக்கால அவன் வந்து இனிமே உங்களால வெளியே வர முடியாது மாமா, உங்க பொண்ணு உங்களுக்கு எதிராக மாறிட்டா. என்ன சொல்ற? அவ இப்பதான் எனக்கு கால் பண்ணா, நீங்க சொல்லிதான் எல்லாத்தையும் பண்ணதா அவ ஒத்துக்கிட்டா. இல்ல அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா. அப்ப அதே நேரத்துல நம்ம பெரியவனுக்கு கால் வருது. நம்ம டாக்டர் தான் கால் பண்றாரு. அவர் வந்து சேர்மன் கோமால இருந்து எழுந்துட்டாருன்னு அதே நேரத்துல அவர் எங்கேயோ போயிட்டதா சொல்ல, இப்ப நம்ம கேசியை காட்டுறாங்க. அவர் டைரக்டர் கால் பண்ணி ஊஜின் எங்கன்னு கேட்க, ஏன்னா இங்கதான் வந்துட்டு இருக்கானா, சரி அப்ப ஏன் என்னோட போனை எடுக்க மாட்டான், என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அப்ப நம்ம ஹீரோ அங்க வரான். ஏய் ஊஜின் எங்கடா போன அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஊஜினை கட்டி பிடிக்க, அவ்வளவுதான் நம்ம ஊஜினுக்கு அவ மேல லவ் வந்துருது. இதனாலதான் இதுல இருந்து தள்ளி இருக்க சொன்னியா, நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன் தெரியுமா, உன்னை நான் இனிமே பார்க்க மாட்டேன்னு பயந்துட்டேன். நிஜமா தான் சொல்றேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நம்ம கேசி வந்து சேர்மன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் தினமும் வந்து பாத்திருக்கா. அதாவது ஆபீஸ்ல அவ என்னெல்லாம் பண்ணுவாளோ அதை எல்லாத்தையுமே சொல்லிருக்கா. நம்ம ஊஜின் கூட சேர்ந்து அவ அந்த போர்ட் ப்ராஜெக்ட கைப்பற்றினது, ஸ்மைல் கம்பெனியை உருவாக்குனது, வெளிநாட்டுக்கு போய் அந்த பேட்டரி கம்பெனியை வாங்கினது, நம்ம சின்னவளை வின் பண்ணதுன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிருக்கா. அதே நேரத்துல நம்ம ஊஜினையும் லவ் பண்றதா அவ அப்பா கிட்ட சொல்லிருப்பா. அதாவது அவ அப்பா உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா. சோ அப்பவே நம்ம தலைவனுக்கு அவ மேல லவ் வந்திருக்கும். காங் பேங்குல் ரொம்ப நன்றி. டேய் உனக்கு ஏதாவது ஆச்சா, மண்டையில கிண்டையில அடிபடிச்சா என்ன புதுசா நன்றி கின்றி, அதோட என்ன கேங் பேங்குல்னு கூப்பிடுற, என்ன எப்பவுமே கேசின்னு தானே கூப்பிடுவ, அதோட இவ்வளவு மரியாதையா என்கிட்ட பேச மாட்டியே. சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏய் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கமா. ஏண்டா நீ நல்லாதான் இருக்கியா, என்னோட அம்மாங்கிற, டேய் நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டியே, என்ன நம்புமா, நான் நல்லாதான் இருக்கேன். ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அட ஏமா அழுவுற, சரி வா முதல்ல உள்ள போய் பேசலாம். ஏண்டா இப்போ உனக்கு சாப்பாடு வேணுமாடா, அட வாமா ஒரு முக்கியமான ஆளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் அவள் உள்ள போக சொல்ல, அங்க போனா நம்ம சேர்மன் இருக்காரு. டேய் அங்க யாரோ இருக்காங்கடா. ஆமா உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க, போய் பேசு. அப்ப நீ வரலையா? நான் வரல, நீ போ. உடனே தலைவி உள்ள போறா. உள்ள போனதும் அங்க இருக்கிறது அவளோட அப்பா தானு தெரிய வருது. அவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவ இதை எதிர்பார்க்கல. தன்னோட அப்பா உயிரோட இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு பிறகு அவரை பாக்குறாள். சோ அவளால அதை நம்ப முடியல. ஏய் ஊஜின் எனக்கு அவகிட்ட பேச பயமா இருக்கு, ஹெல்ப் பண்ணுடா. யோ நீ எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட ஹெல்ப் கேக்குற, நீயே டீல் பண்ணிக்கோ, நீயாவது உன் பொண்ணாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அங்க இருந்து போக, வாமா வந்து உட்காரு, நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க. உடனே அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அதாவது நம்ம டாக்டரும் நம்ம பெரியவரும் தான் அவரை காப்பாத்தினதா அவரு சொல்ல, அப்ப ஊஜினை எப்படி மீட் பண்ணீங்க? நான் கோமால இருந்து வந்ததும் அவனை பார்த்து சாரி கேட்க போனேன். சரி நீ எப்படி இருக்க, நீ சந்தோஷமா இருக்கல? என்ன மாதிரி ஒரு அப்பா இருக்கவே கூடாதுல. நான் உனக்கு நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன், ஆனா நீ எனக்காக நிறைய நல்லது பண்ணிருக்க. உண்மைதான், உங்களை காப்பாத்த நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்காகலாம் நீங்க தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை. இல்ல நான் அப்படி சொல்ல வரலமா. பாத்துமா ஒரு நிமிஷம் இரு, இந்த தண்ணியை குடி. நம்ம கேசிக்கு பயங்கரமா அழுக வருது. ஏன்னா அவளோட அப்பா அவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினது இல்ல. சோ அவ பயங்கரமா அழுகிறா. நான் உங்களை திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்மன் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம கேசி கோவத்துல கத்துறா. எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்கல, நான் உங்க மேல கோவமா இருந்ததால தான் நான் அப்படி இருக்கேன்னு நினைச்சேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்னையே நான் பிளேம் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் ஏன் உனக்கு பெங்களூர்னு பேர் வச்சேன் தெரியுமா? நீ பிறந்தப்ப மத்த குழந்தைங்க மாதிரி அழுகலாம் மாட்டேன், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், பார்க்கவே கியூட்டா இருக்கும். சரி இப்ப எதுக்கு அழுவுற? அழுவாத, என் பொண்ணு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சரி சரி எனக்கு புரியுது, ரொம்ப நல்லா அப்பா மாதிரி சீன் போடாதீங்கன்னா, உங்களை பார்த்ததும் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு எதுக்கு பேங்கல்னு பேர் வச்சீங்க? அந்த பேர் நல்லாவே இல்ல. ஜெனி ஜியூனு ஜேனு பேர் வச்சிருக்கலாம்ல, நிறைய பேர் இருக்கும்போது இந்த பேரை ஏன் வச்சீங்க? ஆனா இது உண்மைதானா? நீங்க உயிரோட இருக்கீங்களா? எங்களை விட்டு இனிமே போக மாட்டீங்களே? அவளுக்கு பயங்கரமா அழுக வருது. சேர்மனும் அவரோட பொண்ணை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. அவளால அதை நம்பவே முடியல. இது எல்லாத்தையுமே நம்ம தலைவர் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆளியை இவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். தன்னோட பாசமலைய போலிய கட்டிப்பிடி வைத்ததை பண்ண வேண்டியதானே. இதே நேரத்துல நம்ம ஊஜின் வந்து அவனோட பாட்டியை போய் பாக்குறான். அவனோட பாட்டியை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமா அழுக வருது. பாட்டிமா நீங்க நல்லா இருக்கீங்களே? எனக்கு என்னப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறியே. பாத்தியா இப்பெல்லாம் நான் தினமும் மாத்திரை சாப்பிடுறேன், அதோட என் கால் வலியும் சரியாயிடுச்சு, இப்ப நான் நல்லா இருக்கேன். சோ அப்பதான் நம்ம தலைவனுக்கு புரிய வருது, அவன் இல்லாத நேரத்துல நம்ம சேர்மன் அவனோட பாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாருன்னு. ஏய் ஊஜினே எங்கடா போன? நீ யாருடா? என்னடா புதுசா வரீங்க? ஊஜின் என்ன யாருன்னு கேக்குற? நான் தான்டா சோடா புட்டி. இதே நேரத்துல நம்ம கேசி வந்து அவளோட அம்மா கிட்ட அவளோட அப்பாவை பார்த்து பேசினதை பத்தி சொல்ல, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவளோட அப்பாவை பார்க்க அவங்கள கூப்பிட்டு போறா. கட் பண்ணா நம்ம கேசி நம்ம தலைவனை போய் பாக்குறா. சார் என்னோட பாட்டியை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இவனுக்கு என்ன ஆச்சு, என்ன சார்ன்னு கூப்பிடுறான், அதோட நன்றி எல்லாம் சொல்றான், ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறானே. எனக்கும் தெரியல
முடியல. மண்டையில அடிபட்டதுல இருந்தே ஆளே வேற மாதிரி நடந்துக்கிறான். சாவை பார்த்துட்டு வந்தா ஆளே மாறிடுவாங்க கேள்விப்பட்டேன். அது உண்மைதான் போல. ஆமா உண்மைதான். என்னையும் வா போன்னு கூப்பிடுறான் தெரியுமா? ரொம்ப வியடா இருக்கு. பேங்கிள்மா நான் ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் அவளை பார்த்து சிரிக்க, டேய் என்னடா நடக்குதுங்க? நீ என்னடா அம்மா கிமான்னு பேசிட்டு இருக்க? டேய் எனக்கு பார்க்கவே பயமா இருக்குடா. இந்த சேர்மனிய உடம்பு நடந்தப்ப என்ன மாதிரி உங்ககிட்ட நடந்துகிட்டாருன்னே தெரியலையே. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் சார். நான் இப்பதான் சின்னவளை மீட் பண்ணிட்டு வந்தேன். அவகிட்ட நான் சிஎஸ்ஏ டேக் ஓவர் பண்ண போறேன்னு இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். நிஜமாவாடா? அவ உன்னை சும்மா விட்டுட்டாளா? அது வந்து சார் அவ இப்ப கான்ல இருக்கா. ஏன்னா அவ என்னோட அப்பாவை பார்த்துட்டாள. உங்க அப்பாவியா? அவர்தான் செத்துட்டாரு. பேய பார்த்தாளா? பேயலா இல்லடா, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு நம்ம கேசி வந்து சோடா போட்டுக்கிட்ட சொல்ல, இதே நேரத்துல நம்ம சேர்மன் இருக்காருல்ல, அவரு தன்னோட வீட்டுல தான் இருக்காரு. அப்ப அங்க ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை வந்து பெரியவன் தான் எழுதிருக்கான். உடனே அதுல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பா இந்த லெட்டரை படிக்கும் போது நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்களை பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. அதனால இந்த லெட்டரை விட்டுட்டு போயிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாத்துக்குமே தகுதி இல்லாத நான் சேர்மன் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டேன். நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். நான் அன்னைக்கே ஊஜன் கிட்ட சாரி கேட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது இல்லப்பா. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அன்னைக்கு என் பையன் என்கிட்ட கேட்டான், தாத்தா செத்து போயிட்டாரு, நீங்க ஏன் அழுவலன்னு. ஏன்னா நீங்க உயிரோட இருந்தீங்கன்னு நான் அன்னைக்கு அழுவல. ஆனா என் பையனுக்கு நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். சோ இனிமே நான் நல்லவனா மாறி திருந்தி வாழ போறேன். என்னைக்கு நான் நல்லவனா மாறிட்டேன்னு எனக்கு தோணுதோ அப்ப நான் வந்து உங்களை பாக்குறேன்ப்பா அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். காட்பாட நம்ம சின்னவ அவளோட வீட்டுக்கு வர, ஆனா அங்க வந்தா யாருமே இல்ல. உடனே வேலைக்காரர்கிட்ட அவரோட அண்ணன் எங்கன்னு கேட்க, அவரு தன்னோட பையனை கூப்பிட்டு எங்கேயோ டூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, சரி என்னோட புருஷன் எங்க அப்படின்னு கேட்கும் போது டாக்டர் அப்பா வராரு. என்ன நைட்டு ஃபுல்லா ஆபீஸ்ல இருந்தியா? பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க. ஆமா வேலை அதிகம். சரி பையன் எங்க? அவனை பார்த்துட்டு போலதான் வந்தேன். அவன் அண்ணனோட வெளியே போயிருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவளோட பிஏ கிட்ட இருந்து கால் வருது. அதாவது இவளுக்கு அவளோட புருஷன் மேலே டவுட் வந்திருக்கும். அதனால அவனை ஃபாலோ பண்ண சொல்லிருப்பா. அவனும் ஃபாலோ பண்ணி அந்த வில்லால சேர்மனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்ததை கண்டுபிடிச்சிடறான். மேடம் நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான். அவங்க யாருக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மருந்தை பார்த்ததும் உங்க அப்பான்னு தான் தோணுது. சோ உங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. அப்படின்னா என்னை தவிர எல்லாருக்கும் என் அப்பா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல மேடம், உங்களை சேர்மன் பதவியில இருந்து தூக்க போடுதா மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்படியா? சரி மீட்டிங் முன்னாடி என் அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னோட அப்பாவை பார்க்க கிளம்ப, அதே நேரத்துல நம்ம பெரியவனோட ஒய்ஃப் இருக்கால, அவ திரும்ப கொரியாவுக்கே வந்துடுறா. இதே நேரத்துல நம்ம சேர்மன் மீட்டிங்கு போக ரெடியாக, அப்பா அங்க நம்ம சின்ன வரா. என்னப்பா என்ன பார்த்து எதுவும் பேச மாட்டீங்க? ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க போல. ஏன்னா நீங்க உயிரோட இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்களா? ஏன்பா நீங்க எப்பவுமே என்ன எல்லாரும் முன்னாடியும் ஒரு வில்லியா காட்டுறீங்க? அப்ப சேர்மன் சொல்றாரு, அன்னைக்கு நீ பெரியவனோட அந்த வயலினை கட் பண்ண, அப்பவே நான் உன்னை வார்ன் பண்ணிருக்கணும். நீங்க சின்னதா ஏதாவது பண்ணாலே உங்களை பாராட்டுற ஒரு அப்பாவா இருந்திருக்கணும். ஆனா உங்ககிட்ட நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தேன். அதுதான் என்னோட தப்பு. என்னோட கௌரவம், என்னோட ஈகோ தான் இன்னைக்கு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. என்ன திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பாருமா, என்னதான் இருந்தாலும் என்னோட பொண்ணு நீ. சம்பாதிக்க பார்த்தனே தவிர உங்களை நான் சரியா கவனிக்கல. ஒரு அப்பாவா நான் உங்க எல்லாரையும் கவனிச்சிருக்கணும். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னோட பொண்ணு எனக்கு வேணும். என் கூட வந்துருமா? என்னோட பழைய பொண்ணா என் கூட வந்துரு. இப்பவும் நேரம் இருக்கு, வந்துருமா? அவர் அப்படி சொன்ன உடனே அவளுக்கு அழுகையே வருது. இருந்தாலும் அவ ரொம்ப லேட்டா வந்துட்டீங்கப்பா. இப்ப நான் அந்த பழைய பொண்ணு இல்ல, ரொம்ப மாறிட்டேன். ஒருவேளை நீங்க உண்மையிலே என்கிட்ட சாரி கேட்கறதா இருந்தா நீங்க செத்ததாவே இருக்கட்டும்பா. நீங்க உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். எங்கேயாவது போயிருங்க, கண் காணாத இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப, அவ போன உடனே அவளோட ஆளுங்க இருக்காங்களே, அவங்க நம்ம சேர்மனை கிட்னாப் பண்ணி அங்க இருந்து கூப்பிட்டு போக, அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பெரியனோட ஒய்ஃப் இருக்கால அவ பாத்துட்டு இருக்கா. அப்படின்னா அந்த கிழவ இன்னும் உயிரோட தான் இருக்கானா? இதை தெரிஞ்சுக்கிட்டு இவளே அவரை கடத்தி வச்சு நான் அவரை கொன்ன மாதிரி என்னை மாட்டி விட்டாளா? ஏய் உன்னை விட மாட்டாண்டி, உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சபதம் எடுக்க, காட் பண்ண நம்ம தலைவன் கம்பெனிக்கு வரான். ஆனா அவனுக்கு அந்த கம்பெனில எல்லாம் புதுசா தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனோட உடம்புல இருந்தது நம்ம சேர்மன் தானே. அதனால அவனுக்கு அந்த கம்பெனியை பத்தி எதுவும் தெரியல. டேய் அங்க என்னடா போற? மீட்டிங் ஆளு இங்க இருக்கடா. அப்ப நம்ம டைரக்டர் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போக, நீ ரொம்ப நர்வஸா இருக்கன்னு எனக்கு தெரியுது, பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சேர்மன் எப்படி நடந்துப்பாரோ அதே மாதிரி நடந்துக்கும். அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? சேர்மன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்படின்னா அவர் சொன்ன ஃப்ரெண்டு நீங்க தானா? ஆமா நான் தான். அப்ப நம்ம கேசி கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி சேர்மன் காணாம போயிட்டாருன்னு அவர் சொல்ல, அப்ப நம்ம சின்னவ அங்க வரா. உடனே எல்லாரும் மீட்டிங் ஆளுக்கு போக, அப்ப நம்ம தலைவன் சின்னவளை வந்து சேர்மன் பதவி விட்டு தூக்கலான்னு சொல்றான். உடனே எல்லாரும் எதுக்குன்னு கேட்க, இவ டாகா கம்பெனியோட சேர்ந்து நிறைய கோல்மால் பண்ணிருக்கா. முதல்ல அந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட அவங்களுக்கு விற்க பார்த்திருக்கா. இங்க பாரு, நான் ஒண்ணு அவங்களுக்கு அது விக்கல. அது ஒரு கான்ட்ராக்ட். நம்ம கம்பெனி லாஸ்ல போனப்ப அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்ட ஒரு டீல் அது. சோ நான் எதுக்கு அவங்க கிட்ட விற்கணும்? அப்படியா? அப்ப நீ
அவர்கிட்ட பணமே வாங்கல, அதுவும் பிளாக்ல வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் அவன் காட்ட அந்த டீல் பேசும்போது இவ வேற ஒரு அக்ரிமெண்ட போட்டா. அதாவது அந்த ப்ராஜெக்ட சைன் பண்ணப்ப இவங்களுக்கு 100 கோடி அவங்க கொடுக்கறதா சொல்லிருக்காங்க, அதுவும் சைரன் கம்பெனில. அந்த சைரன் கம்பெனியோட ஓனர் யார் தெரியுமா? வேற யாரு, நம்ம மேடம் தான். அது மட்டும் இல்ல, இவங்க நம்ம சேர்மனையும் கொல்ல பார்த்திருக்காங்க. என்ன பேசுற? நான் எப்படி என்னோட அப்பாவை கொல்லுவேன்? என் அப்பாவை கொன்னது என்னோட அண்ணி தான், உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அதோட நான் அதை பண்ணிருந்தா போலீஸ் என்னதானே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம தலைவன் ஒரு வீடியோ காட்ட, இங்க பாருங்க, இவங்க என்னோட அப்பாவோட ரூம்ல கேமரா வச்சு என்னவோ பண்ண பார்த்தாங்க, அதுவும் இவங்க வேற ஒருத்தர் பண்ண கொலைய ஏன் மேல போட பாக்குறாங்க. அந்த ரூம்ல அன்னைக்கு வந்தது என்னோட அண்ணி தான், ஆனா இப்ப ஏஐ மூலம் அதை என்ன மாதிரி மாத்திருக்காங்க. அப்ப நம்ம ஊஜின்னு சொல்றான், ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபோர்ஜரி பண்ண தெரியாது, நீ தான் நடந்ததை மாத்தி வேற ஒருத்தர் மேல பழி போடுவ, மறந்துட்டியா? என்ன கொல்ல பார்த்தது கூட நீங்க தானே, ஆனா அந்த பழிய உங்க அப்பா மேல போட்டுட்டீங்க. என்ன சொல்ற? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? உன் அண்ணன் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான், நீ அவனும் சேர்ந்துதான் என்ன கொல்ல பாத்தீங்கன்னு அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதோட உனக்கு சேர்மன் ஆகிற தகுதி இல்ல, உன் அப்பா தான் இதை சொல்ல சொன்னாரு, நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்செட்டை கைட்டுறான். என்ன ஊஜின், மறுபடியும் உன் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என் அப்பா ஒன்னும் உயிரோட இல்ல, அவரு செத்துட்டாரு. யார் சொன்னா நான் உயிரோட இல்லன்னு? அப்ப நம்ம சேர்மன் அங்க மாசா வராரு. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சேர்மன் அவ கடத்தின பிறகு நம்ம கேசியும் நம்ம சின்னவளோட வீட்டுக்காரரும் சேர்மனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவளோட புருஷன் அவளுக்கு துரோகம் பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்கல. உனக்கு என் மேல டவுட் வந்ததுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நாங்க வேணும்னே ஒரு பிளான் போட்டோம். ஒரிஜினல் வந்த பிறகு டூப்ளிகேட்டுக்கு இங்க இடம் இல்ல, சோ சேர்மன் மாதிரி சீன் போடாது, அந்த தகுதி உனக்கு இல்ல, அந்த சீட்டை விட்டு எழுந்து வா. உடனே நம்ம சின்னவள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அப்பாவை அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்க, அப்ப நம்ம பெரியவனோட வைஃப் இருக்கால, அவ வந்து நம்ம சின்னவள கார் ஏத்தி கொள்ள பாக்குறா. அப்ப நம்ம சேர்மன் வந்து தன்னோட பொண்ணை காப்பாத்த போக, அப்ப நம்ம அணியாரு நம்ம சேர்மனை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் நம்ம சின்னவளுக்கு அவ அப்பா தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு ரியலைஸ் பண்றா. அவளால அதை நம்பவே முடியல, ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. ஏன்னா நிறைய தடவை அவரு கொலை பார்த்திருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சு அவரு தன்னை காப்பாத்திருக்காருன்னு அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. இதே நேரத்துல நம்ம அணியார அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. நான் இவ்வளவு பண்ணியும் என்ன எதுக்கு காப்பாத்தினீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவ பயங்கரமா அழுவுறா. ஆக்சுவலா இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கேரக்டரையும் வெறுக்கல, ஏன்னா எல்லாருமே அவங்களோட பெஸ்டான நடிப்பா கொடுத்திருக்காங்க. அதோட நம்ம சின்னோட கேரக்டரை வந்து பயங்கரமா டிசைன் பண்ணிருக்காங்க. உண்மையிலே நல்ல ஆக்டிங். இந்த டிராமால நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு வெயிட்டா நடிச்சிருக்கானோ அவனுக்கு ஈக்குவலா வெயிட்டா சின்னவ தான் நடிச்சிருக்கா. இப்ப 2 வருஷம் ஓடி போகுது. நம்ம சின்னவ அந்த சம்பவத்துக்கு பிறகு அவ கொஞ்சம் பைத்தியமாயிடுறா. இவ பல தடவை தன்னோட அப்பாவை கொலை பார்த்திருப்பாள, அப்படி இருந்தும் அவளை காப்பாத்திருப்பாரு, அதெல்லாம் நினைச்சு அவ பைத்தியமாயிடுறா. ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு போய் அவ இந்த நிலைமைக்கு வந்துட்டா. அதாவது அவளுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது, சிஎஸோட சேர்மன் ஆகுறது. ஆனா இப்ப அந்த கேரக்டரை அவ சாகடிக்கணும்னு நினைக்கிறா. அதனால எப்பவுமே அவளோட படத்தை வரைஞ்சி அந்த கேரக்டரை அவ அழிச்சுக்கிட்டே இருப்பா. ஏன்னா ரொம்ப வருஷமா தான் அப்பா தான் மேல பாசம் இல்லைன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அவரு தான் மேல பாசம் வச்சிருக்காருன்னு அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவளால அதை ஏத்துக்கவே முடியல. சோ அவங்க எல்லாரையும் அவ மறந்துடுறா. அதாவது நம்ம சேர்மன், அவளோட குழந்தை, அவளோட அண்ணனு எல்லாரையும் அவ மறந்துடுறா. அவளுக்கு ஒருத்தரை மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, அவளோட புருஷன். ஏன்னா அவ ஒருத்தரை மட்டும் தான் நேசிச்சாலே அது அவளோட புருஷனை மட்டும் தான். இதே நேரத்துல நம்ம பெரியவனை காட்டுறாங்க. அவன் தான் நம்ம சின்னவனோட பையனையும் அவனோட பையனையும் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம கேசியோட மாவனுக்கு கால் பண்ண, பசங்க செம்மையா ஆடுறாங்கம்மா, கப் அடிக்காம வரமாட்டாங்க போல, ஏன்னா அவங்க நம்ம பிளேட் ஆச்சு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இல்ல அவங்க எங்களை மாதிரி இல்ல, அதாவது என்ன மாதிரியும் என் தங்கச்சி மாதிரியும் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, நான் அவளோட பேரை சொல்லிட்டேன். ஏய் இதுல என்ன இருக்கு, அவ உன்னோட தங்கச்சி தானே, கண்டிப்பா அவளோட பையன் சின்னவளை வந்து பார்க்கணும். ஆனா இப்ப அவ குணமாகலையே, அவ சீக்கிரமா குணமாயிருவா. இருந்தாலும் பசங்களை உன்னால பாத்துக்க முடியுமா? நான் வேணா அமெரிக்கா வந்துருவா? இல்லமா, நானே பசங்களை பாத்துக்கிறேன். சரி, இப்ப நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்க போல, வியூஸ்லாம் பயங்கரமா மில்லியன் கணக்கில் போகுது போலயே. என்ன இருக்குன்னா, நம்ம கேசியோட அம்மா இருக்காங்களே, அவங்க இப்ப யூடியூப் செலிபிரிட்டியா ஆயிட்டாங்க. அதாவது ஒரு குக்கிங் சேனல் ஓபன் பண்ணி பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இதே நேரத்துல நம்ம சேர்மனோட ஃபேமிலி மேல நிறைய தப்பான நியூஸ் வரதுனால அவங்க சிஎஸ் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல தலையிடுறது இல்ல, மொத்த பொறுப்பையும் டைரக்டர் கிட்ட விட்டுட்டாங்க. இப்போ நம்ம டைரக்டர் வந்து நம்ம பெரியவன் பாத்துக்கிட்டால அந்த ட்ரேடிங் கம்பெனி தான் பாத்துக்கிறாரு. அதோட சிஎஸ் இப்ப பயங்கரமா ரன் ஆயிட்டு இருக்கு. அதோட நம்ம சோடா பூட்டி மேனேஜர்ல இருந்து எம்டியா ப்ரமோஷன் ஆயிடுறான். இதே நேரத்துல நம்ம கேசியும் அந்த கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவரோட கம்பெனியை சேர்ந்த சில போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு இன்வெஸ்டரை கொண்டு வர, ஆனா அதுல ஸ்கேம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த டீல கேன்சல் பண்ணிடுறா. சோ பயங்கரமா அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கா. அதோட புதுசா வர எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்க எப்படி வேலை பார்க்கணும், என்ன மாதிரி வேலை பண்ணணும்னு எல்லாருக்கும் சொல்றா. நாங்க கேள்விப்பட்டது உண்மையா மேடம்? என்ன கேள்விப்பட்டீங்க? அத பத்தி கேக்குறீங்களா? சிஎஸ் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் எம்ப்ளாயிஸ்க்கு போனஸா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை சொசைட்டிக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை விட பெருசா ஒண்ணு இருக்கு, அதுதான் சேர்மனோட சீட்டு. இப்போ அந்த சீட்டு காலியா தான் இருக்கு. ஏன்னா என்னோட அப்பா ரிட்டையர்
ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ சிஎஸ் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் சேர்மன் ஆகலாம். இங்க வாரிசுகளுக்கு இடம் இல்ல. உண்மையா திறமை உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் சிஎஸ்ல இடம் இருக்கு. அவங்களால மட்டும்தான் சிஎஸ் ஓட சேர்மன் ஆக முடியும். அதோட இனிமே இந்த கம்பெனி சிஎஸ் ஓட வாரிசுகளால ரன் ஆகாது. எம்ப்ளாயிஸ்னால ரன் ஆகுற ஒரு கம்பெனினா அது இந்த கம்பெனி தான். நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேற்ற சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஃப்ரெஷர்ஸால இதை பண்ண முடியுமா? ஏன் முடியாது. உங்களை மாதிரி தான் ஒரு ஃப்ரெஷர் அந்த சேர்மன் சீட்ல உட்கார லெவலுக்கு போனான். அப்ப அவர் உட்கார்ந்தாரா? இல்ல. அந்த நிலைமைக்கு வரும்போது அவன் தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுட்பால் ஆட போயிட்டான். கட் பண்ண நம்ம தலைவன் ஃபுட்பால் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா நம்ம தலைவன் ஃபுட்பால்லாம் ஆடல. இப்ப அவன் ஒரு கோச்சா இருக்கான். சின்ன பசங்க ஆடுற டீமுக்கு ஒரு கோச்சா இருக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, JH ஃபுட்பால் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை நம்ம தலைவன் ஓபன் பண்ணுவால, அதான் நம்ம அண்ணியார் கிட்ட இருந்து அந்த கள்ள பணத்தை வாங்கி ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவானே, அந்த கம்பெனியை இப்ப நம்ம தலைவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம சேர்மனுக்கு என்னாச்சு? அவரு உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. டவுட்டே வேணாம், அவரு இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. அவரும் அதே இடத்துல தான் இருக்காரு. அவரும் நம்ம ஊஜின் கூட சேர்ந்து அந்த ஃபுட்பால் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. யோ, என்னையா ட்ரெஸ் இது? முதல்ல ஓன் ட்ரெஸ்ஸ பாரியா. என்ன ட்ரெஸ் இது? சின்ன பையன் நினைப்போ? ஹலோ, நான் சின்ன பையன் தான்டா. சரி வாங்க பேசிக்கிட்டே நடப்போம். சரி, அடுத்த மாசம் நீங்க வரீங்களே, EPLக்கு போற ஃபர்ஸ்ட் பிளேயரை நம்ம வழி அனுப்பணும். கண்டிப்பா நீங்க வரணும். அவனை பார்த்தப்பவே அவன் திறமையானவனு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா வேற லெவல்ல கேம் ஆடுறான்ல. ஆனா நீயும் சூப்பரா தான் ஆடுற. அது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலா நான் தான் அவனோட கோச்சே. சரி, இன்னைக்கு என்னோட பாட்டியை பார்க்க வரும்போது கொஞ்சமாவது சிரிங்க ஐயா. உன் பாட்டிக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல. நான் அவங்களுக்கு ஒரு பேரனாவும் இருந்திருக்கேன், ஒரு கார்டியனாவும் இருந்திருக்கேன். நான் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணேன். ஆனா உன் பாட்டிக்கு என்ன பிடிக்கல. என் பாட்டிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஃபேமிலியாவா? யாரு, நாமளா? நீ எதை மீன் பண்ணி சொல்ற? சரி, இன்னைக்கு உன்னோட கேர்ள் ஃபிரெண்டு வரான்னு சொன்னியே, எங்க அவ? வந்துட்டாளா? வந்துட்டா. ஆனா மேட்டர் என்னன்னா, அதை தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிருவ. இரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அப்ப நம்ம தலைவன் அவனோட ஆளு கால் பண்ண, அது வேற யாரும் இல்ல, நம்ம கேசி தான். உடனே தலைவன் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இவருக்கு உடனே டவுட் வருது. உடனே நம்ம கேசிக்கு கால் பண்றாரு. என்ன இவ போன் எடுக்க மாட்டா? ஒருவேளை இவன் சொன்ன அந்த பொண்ணு நம்ம பொண்ணா? அவனுக்கு என்னோட பொண்ணா? இது ரொம்ப ஓவர் ஆச்சு. சிஎஸ் எனக்கு பிறகு அவதானே பாத்துக்க போறா. முதல்ல இவனை கவனிக்கணும். அப்ப நம்ம தலைவன் அங்க யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம கேசி அங்க வரா. உடனே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க நம்ம சேர்மன் அந்த பாத்து மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்காக வர, பட்ட பகல்ல ரெண்டு பேரும் கிஸ்ஸா பண்றீங்க, உங்களுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அடிக்கலான்னு அங்க வரும்போது, அப்ப அதே நேரத்துல ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்கறா. புதுசா வர ஒரு கேரக்டர். டிராமா முடியும் போது புதுசா ஒரு கேரக்டர் வராங்க. சீசன் 2க்கு ஹிண்ட் கொடுக்கறாங்க போல. அப்ப அதே நேரத்துல நம்ம சேர்மன் ஓடி வர, அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஓடி வர. அப்ப ரெண்டு பேருமே மோதுற மாதிரி வர, அதாவது நம்ம தலைவனுக்கு அந்த பழைய விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஒரு ஓடி வரும்போது தானே தலையில முட்டி அவனோட சோல் வந்து மாறி போகும். அப்ப மூணு பேருமே கீழே விழ. அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்டே. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? டே ஊஜினே, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? யோ மாமா, உனக்கு இப்பதான் மெட்டல் கால் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓடி வந்தா கீழே விழுந்துருவானு உனக்கு தெரியாதா? நீ எதுக்குமா என்ன மாமான்னு கூப்பிடுற? அந்த நாய் தானே என்ன மாமான்னு கூப்பிடணும். ஏமா, உன் அப்பா என்ன எல்லாத்தையும் மறந்துட்டாரா என்ன? ஆமா, நீ யாரு? என் அப்பா உனக்கு தெரியுமா? ஹே செல்ல குட்டி, என்னமா இப்படி பேசுற? அப்பதான் நம்ம தலைவனுக்கே தெரியப்படுது அவன் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிட்டானு. அட கொடுமையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆனா இது ரொம்ப டூ மச்சுங்க. ரெண்டு பேரோட தலையை மூட்டிக்கிட்டா கூடு விட்டு கூடு பாய்ஞ்சிருவாங்களாம். அதுவும் நம்ம ஹூஜின் வந்து முட்டினாதான் கூடு விட்டு கூடு பாய்வாங்களாம். அவனை நினைச்சாலே பாவமா இருக்கு. இவளுக்கு என்னாச்சு? நான் ஏன் இங்க இருக்கேன்? அடக்கடவுளே, நான் என்ன இவ்வளவு அழகா இருக்கேன்? நீ எதுக்கு என்ன மாதிரியே மாஸ்க் போட்டிருக்க? நீ என்னோட ஃபேனா? இல்ல என்னோட ட்வின் சிஸ்டரா? இல்ல என்னோட டாபிள் கேங்கரா? என்ன மாதிரியே இருக்க? என்ன என்னோட வாய்ஸ் ஆம்பளை வாய்ஸ் மாதிரியே கேக்குது? அப்பதான் அவ கண்ணாடியில அவளோட முகத்தை பாக்குறா. நான் என்ன ஆம்பளை மாதிரியே இருக்கேன்? அதாவது அந்த பொண்ணு தான் நம்ம தலைவனோட உடம்புக்குள்ள வந்திருக்கா. நம்ம தலைவன் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருக்கான். ஆனா சேர்மன் அவரோட உடம்புக்குள்ளதான் இருக்காரு. என்ன நடக்குது இங்க? என்னடி என்ன பண்ண? அது உனக்கு சொன்னா புரியாதுமா. மேடம் டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம். அட ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் ஒண்ணும் உங்க மேடம் கிடையாது. ஆமா, அவ ஒண்ணும் நான் கிடையாது, அது நானு. பாத்தீங்களா என்னோட சிக்னேச்சர் மூவ்லாம்? இவன் என்ன பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அது அவதான். அதாவது நான் தான் அவதான் நானு. தம்பி, நீ எங்க மேடமோட ஃபேன்னு தெரியுது, இருந்தாலும் எங்களுக்கு டைம் இல்ல, நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போக, அதாவது நம்ம ஊஜினை கூப்பிட்டு போக, டே அது நான் தான்டா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் ஓடி வர, அதாவது ஊஜின் உடம்புல இருக்கிற அந்த லேடி வந்து அவளை தொட வர. சோ ரொம்ப ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. ஆனா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு எண்டிங் நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே வேற மாதிரி ஒரு எண்டிங். ஆனா இதை வச்சு சீசன் 2 வருமானு என்னால சொல்ல முடியாது. வரலாம், வராமலையும் போகலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட கதை இல்ல, ஆனா ஃபன்னுக்காக வேற ஒரு கதையை கொண்டு போகலாம். ஏன்னா இப்ப வந்த பொண்ணு இருக்கால, அவ வந்து ஒரு ஐடல், அதோட ஒரு நடிகையும் கூட. சோ அந்த கதையில ஃபன்னா கொண்டு போகலாம். சோ இந்த சூப்பரான டிராமா
ட்ராமா கொடுத்த இந்த டீமுக்கு என்னோட நன்றிகள். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கொரியன் டிராமாவை நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்னொரு கொரியன் டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.